வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி சிம்பிளாக டேஸ்டியாக கேக் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியாகவும் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெண்டு சைடும் குக்காய் வந்திருக்கு. இந்த கேக் வந்துட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கேக் வந்து சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டையை மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கேக் பண்ணுறதுக்காக எடுக்கிற இந்த முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேக் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம முட்டை எடுத்து வெளியே வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நமக்கு சரியாக வராது. இப்போது இது கூட 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதாவது 2 நிமிஷம் தாண்டி அரைச்சிடாதீங்க. 2 நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நாம் சேர்த்த முட்டை, சுகர், ஆயில் இது 3 சேர்த்து அரைக்கும் போது இந்தளவு நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ இது கூட 1 கப் அளவு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்து நீங்கள் கேக் பண்ணலாம். அதாவது நீங்கள் மெஷர் பண்ணுற எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த மாவை சலிச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுலேயே 1/2 ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாவை ரொம்ப ஹார்ஷாக கிளறாமல் இந்த மாதிரி சாஃப்டாக கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி கிளறீங்களோ, அதாவது ஒரே சைடாகவே நீங்கள் கிளறணும். அதாவது இந்த சைடு கிளறினீங்கன்னா இதே மெத்தட்லேயே நீங்கள் பொறுமையாக கிளறணும். அப்போ தான் வந்து கேக் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கேக் பண்ணி பாருங்கள். கேக் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் கடைகளில் கூட நீங்கள் கேக் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, ஈஸியான மெத்தடு, குயிக்காகவே பண்ணிடலாம். பாருங்கள் மாவில் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. பாருங்கள் நான் இந்த சைடு மட்டும்தான் இந்த மாதிரி சுழட்டி விட்டு கிளறேன். இப்படி நீங்கள் ஒரே சைடு செஞ்சால் மட்டும்தான், ஒரே சைடு சுழட்டி விட்டு இந்த மாதிரி மாவை வந்துட்டு கிளறி விட்டால் மட்டும்தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் மாவு எப்படி இருக்குது, இந்த மைதா மாவு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த சைடு சுழட்டினீங்கன்னா இப்படி தான் சுழட்டணும். இப்படி நீங்கள் சுழட்டினீங்கன்னா கேக் வந்து நமக்கு சரியாக வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கேக்கில் வந்து நம்ம பால் சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அளவுகள் எல்லாமே சரியாக இருந்தால் தான் நமக்கு கேக் கிடைக்கும். இப்போது இந்த பால்லையே 3 ஸ்பூன் அளவு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா இப்போ இந்த பாலில் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாலை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப பால் பொங்கி வர அளவுக்கு ரொம்ப நேரம் காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆகிட்டு வந்தாலே போதும். இப்போ அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் பால் சூடான உடனே எடுத்துட்டேன். இதில் ஃபைனலாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்காமனு கூட அப்படியே செய்யலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது
நம்ம ஆட் பண்ண அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து கேக்கில் வராமல் இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. அதே சமயம் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். நீங்கள் இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் பால் பட்டர் சேர்த்து கூட நீங்கள் கேக் பண்ணலாம். இப்போது இந்த சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கேக் ப்ரிப்ரேஷனில் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி கிண்டணுமோ அதே மாதிரி ஒரே சைடே சுழட்டி விட்டு கிண்டிக்கோங்க. எல்லா பாலையும் சேர்த்தணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு சுழட்டி விட்டு கிண்டணுமோ அதே சைடு தான் இப்போவும் நம்ம கிளறணும். இதே மாதிரி தான் கிளறணும். எல்லா பாலையும் சேர்த்து கிளறி வச்சுக்கோங்க. கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்டர் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு A4 சீட் எடுத்துகிட்டு நான் எடுக்க போகிற பாத்திரத்துக்கு அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வீட்டில் ரெடி பண்ண பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இதை உருக்கிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் இல்லாட்டினா ஆயில் வச்சு கூட நம்ம ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரை வந்து நம்ம உருக்கிக்கலாம். பட்டரை வந்து உருக்கியாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஷீட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் பண்ணுறதுக்காக நீங்கள் பட்டர் ஷீட்லாம் போய் கடைகளில் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த A4 சீட்டை வச்சு நம்ம சூப்பராக பட்டர் ஷீட் ரெடி பண்ணிடலாம். பட்டர் அப்ளை பண்ண இந்த ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டர் வந்து ஷீட்டோட எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு சூப்பராக நமக்கு பட்டர் ஷீட் ரெடி ஆயிரும். பாருங்கள், பட்டர் ஷீட் கேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பட்டர் ஷீட் கடையிலலாம் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ஷீட் ஒரு சைடு இருக்கட்டும். நான் வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணி தான் கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து ஆயில் இல்லாட்டினா பட்டர், நெய் எது இருந்தாலும் சரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பட்டரை வந்து நான் எல்லா சைடும் நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதில் பட்டர் ஷீட்டு தான் நான் உள்ளே வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் ரெடி பண்ண முடியல, A4 சீட்டும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மைதா மாவை கேப் விடாமல் கொட்டி, ஒரு ஸ்பூன் கொட்டி இந்த மாதிரி லைட்டாக எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் அந்த மாவை ஊற்றி கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது, அதனால் இந்த பட்டர் ஷீட்டை இதுக்குள்ளே வைக்க போகிறேன். நாம் எடுத்த பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண கேக் மாவை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ப்ரிப்பரேஷனை வந்துட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு தட்டிக்கிறோம். ஏன்னா ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் காற்று போயிடக்கூடாது, இல்லாட்டினா கேக் வந்து நமக்கு சரியாக வராது. பபிள்ஸ் தெரியுது பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாலே மாவில் காற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே குக்கரை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஒரு சின்ன மூடி கூட எடுத்து நீங்கள் கவுத்தி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணதை குக்கருக்குள்ளே வச்சிடலாம். குக்கருக்குள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி 30லேருந்து 40 நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராகவே கேக் ரெடி ஆகிட்டு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வெறும் எம்டி குக்கரை வச்சு கூட பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம், உப்பு கூட சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து வெறும் எம்டி குக்கரை வச்சு தான் இந்த கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போது பேனை உள்ளே வச்சாச்சு. இப்போது மூடி போட்டு மூடிடலாம். விசில்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு 30லேருந்து 40 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு சூப்பராகவே கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு 40 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு குக்கர்லேயே நம்ம வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. கேக் நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராகவே கேக் வெந்திருக்கு பாருங்கள். மாவு எதுவுமே ஒட்டலை,
சூப்பராகவே கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே போட்டு அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டர் ஷீட்டில் ரிமூவ் பண்ணியாச்சு. கேக் வந்து சூப்பராகவே வெந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. நாமளே வீட்டில் இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பேக்கரி ஸ்டைலில் சூப்பராகவே வீட்லேயே கேக் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.